ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ப்ராப்ளம் ஆன் நம்பர்ஸ்ல சில கொஸ்டின் அதை சால்வ் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ப்ராப்ளம் ஆன் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் ஷார்ட்கட்ஸ் பெருசாக கிடையவே கிடையாது. அண்ட் இதுல வந்து கொஸ்டினை நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணி அதுல இருந்து தான் நம்ம ஆன்சரை டிரைவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ இந்த கொஸ்டினை பாருங்க, நம்பர் இஸ் ஆஸ் மச் as greater than 36 as is less than 86. ஸோ ஃபைண்ட் தி நம்பர். ஓகே, ஸோ இப்போ இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் லைக் எ பசில். இந்த பசிலை நம்ம கிராக் டவுன் பண்ணனா ஆன்சர் கிடைச்சிடும் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இஸ் ஆஸ் மச் as greater than 36 அப்படின்னு இருக்கான். ஆஸ் மச் இஸ் கிரேட்டர் than 36னா எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்கு, இது எனக்கு 36 விட அதிகமா இருக்கு. பட் இஸ் ஆஸ் லெஸ் than 86 அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் 86 விட லெஸ்ஸா இருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்றது தான் இங்க கான்செப்ட். அதாவது எனக்கு எக்ஸ்ன்ற நம்பர் 36 விட அதிகமா இருக்கும்போது அதே நம்பர் 86 விட கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா you will get the answer. So 2x equal to இந்த 36 இங்க போச்சுன்னா so 2x will be equal to 122 அப்படின்ட்டு வரும். x will be equal to 61. ஸோ ஆன்சர் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுல போட்டு நீங்க வேணா செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம். it will be equal to 25. 86 minus 61 will be equal to 25. எனக்கு 36 விட கிரேட்டரா இருக்கு, ஆனா 86 விட கம்மியா இருக்கு. அவ்வளவுதான் இங்க கொடுத்திருக்க விஷயம். பட் அவன் என்ன சொல்றான்னா, என் நம்பர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்றது தான் இங்க கண்டிஷன். ஒரே நம்பர் எனக்கு என்ன ஆகுது, 36 விட அதிகமாகவும் இருக்கு, 86 விட கம்மியா இருக்கும். அப்ப அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இது ஒரு சம். இந்த சம் பாருங்க, the sum of the rational number and its reciprocal is 13/6. the sum of the rational number, ஒரு நம்பர் இருக்குன்ற அந்த நம்பர் வந்து ரேஷனல் நம்பர், அதோட reciprocal is equal to 13/6. the sum of the rational number and its reciprocal, ஒரு ரேஷனல் நம்பர் அதோட reciprocal இருக்கு, அது வந்து எவ்வளவுக்கு ஈக்குவலா இருக்கு, it will be equal to 13/6 அப்படின்ட்டான். ஸோ அப்போ இதை நீங்கள் சால்வ் அவுட் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 வில் பி ஈக்குவல் டு 13x பை 6 இருக்கும். இந்த 6 இங்கே போச்சுன்னா 6x ஸ்கொயர் மைனஸ் 6 மைனஸ் 13x ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து குவாட்ரட்டிக் ஃபார்ம்ல இருக்கு. இதை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா மைனஸ் 9x மைனஸ் 4x பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஓகே, இதை சால்வ் அவுட் பண்ணோம் அப்படின்னா 3x minus 2 into 2x minus 3 கிடைக்கும். So x will be equal to 2/3 or 3/2. So என்னோட x ஓட வேல்யூ either 3/2 or 2/3 இருக்கும். இந்த சம் பாருங்க, the sum of the number is 184. ஒரு நம்பர் இருக்கு, அந்த என்ன ரெண்டு நம்பர் இருக்கு, அதோட சம் வந்து 184னு கொடுத்துட்டான். ஓகே, சரி, நான் இதை வந்து நான் xyன்னு எடுக்காம நான் இதை வேற எப்படி எடுக்கலாம், x பிளஸ் 184 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுக்கலாமா, 184 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுக்கலாமா. இது ரெண்டுத்தோட சம் என்னவா இருக்கும், 184. எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 184. ஓகே, இஃப் 1/3 ஆஃப் தி 1/3 ஆஃப் தி 1னா ஒரு நம்பர் 1/3 இருக்கு, exceeds 1/7 of the other by 8. exceeds போது எனக்கு இதை ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்றேன் அப்படின்னா by 8 அப்படின்றான். ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் இன்னொரு நம்பரை விட எனக்கு அதிகமா இருக்குன்றான். அப்ப exceed எவ்வளவு அதிகமா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணா எனக்கு கிடைச்சிடும். ஓகே, 1/3 of my number exceeding my other 1/7 of my other number by 8ன்றான். ஸோ இந்த ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்து 8 அப்படின்னு அவனே கொடுத்துட்டான். ஸோ 7 நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இங்க 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ கீழே இந்த 3 7 இங்க மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன ஆகும், 168 ஆகும். 3 into 7 is 21, 21 into 8 is 168. ஓகே, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா 7x minus 3x into minus x வந்து plus 3x
minus 3 into 184 is 184 into 3 552. So then இந்த சைடு கொண்டு போயிட்டா 552 plus 168 ஆட் பண்ணோம் அப்படின்னா 720 வரும். So x will be equal to 720 divided by 10, which is x equal to 72. Okay. In the question, the difference of two number is 11. ரெண்டு நம்பர் இருக்கு, அதோட difference 11. 1/5 of the sum is 9 அப்படின்னு சொல்லிட்டான். ரெண்டு நம்பர், இது சிம்பிளான ஈக்குவேஷன்ல முடிஞ்சிடும். அதனால நான் ரெண்டு நம்பரா எடுக்கிறேன். ஏன்னா அது வந்து எனக்கு 184 அந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ்லாம் இருந்ததுனால நான் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். 184 minus x அப்படின்ட்டு. டிஃபரன்ஸ் ஆஃப் டூ நம்பர் வந்து 11. அதோட 1/5 of their sumன்னு சொல்லிட்டான். 1/5 of their sum is 9. ஓகே, அப்ப x minus y equal to 11, x plus y is equal to 45. சால்வ் பண்ண அப்படின்னா 2x equal to 56, x equal to 28. ஃபைண்ட் தி நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு நம்பரும் கேட்டதுனால எக்ஸில் நம்ம 28 minus y is equal to 11 கொடுப்பேன். அப்போ 28 minus 11 is equal to y, which is nothing but 70. ஓகே, ஸோ ஒரு நம்பர் எனக்கு 28, இன்னொரு நம்பர் 70. அடுத்து find a number such that when 15 is subtracted from 7 times the number. என்ன கொடுத்திருக்காங்கன்னா the result is 10 more than twice the number. ஓகே, क्वेश्चनல டைப் ஆகல. the result is 10 more than twice the number. அப்படின்னா ஒரு நம்பர் 7xன்ற நம்பர் அதுல 15 மைனஸ் பண்ணா அதோட ரிசல்ட் வந்து it is 10 more than twice the number. ஸோ இந்த 2x இங்க போயிடும், 2x அங்க போயிடுச்சு அப்படின்னா 7x minus 2x which will be equal to 15 இங்க வந்துருச்சுன்னா 10 plus 15. So 5x will be equal to 25, x equal to 5. So இதான் ஆன்சர்.